நான் லக்ஷ்மிகாந்த் செய்யூர் சட்டமன்ற தனி தொகுதியிலிருந்து நான் வரேன். எங்களோட வேட்பாளர் வந்து என்ஜிகே மோகன்ராஜ் அண்ணன். அவர் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி பாத்தீங்கன்னா தெளிவா மக்களை போயிட்டு அவங்களோட ஊர்ல ஒரு ஊருக்கும் ஒரு 10 ஊருக்கு ஒரு நாள் முயற்சி பண்றாரு போல இருக்கு. நம்ம கேள்வி அது இல்லையே. சரி, ஓகே. நீங்க கேட்டீங்கல்லக்கா, இப்ப வந்து சிலிண்டர் வந்து ஏன் வந்து பெண்களுக்கான ஒரு இதுவா பாக்குறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிலிண்டருக்கு வந்து மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா லேடிஸ் மட்டுமே அதுக்கான சேலரியில இருந்து வர்றது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ஸும் தான் அந்த சிலிண்டருக்கான கேஷ் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ அது வந்து ஒரு குடும்பத்துக்கான முழு இல்ல நீங்க கேட்டீங்களா, நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கிளாரிட்டியை தம்பியை கொடுத்துட்டாரு. பெண்கள் அப்படிங்கறத நம்ம அவங்கள ஒரு காயின் பண்ண வேண்டாம். இது எல்லாருமே அவங்க இல்லைன்னா நம்ம சமைக்க மாட்டோம். இங்க எத்தனை பேர் பேச்சுலர்ஸா இருக்கீங்க? சமைப்போம்ல, அப்ப நம்மளுக்கு அது பொருந்தும்ல. அதுதானே, அது கிளாரிட்டி கொடுத்தாச்சு. பட் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் ஒரு கேள்வி. அதுக்கான பதில். இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே ரொம்ப ஒரு அடி மட்டத்துல இருக்கு. ஒரு பெண் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல வீட்டுக்கு ஒரு ஆபீஸ் போயிட்டு வராங்கன்னா, கம்பெனி வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா, ஒரு ஜென்ஸ் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பிக்கப் பண்றாங்க. அப்படின்ற நிலையை வந்து அவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஆட்சி பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு. இல்ல இது வந்து ஆக்சுவலா நம்ம தம்பி இல்ல நீங்க கை தட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவிகே கட்சி வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா முதன்மையா பெண்களோட பாதுகாப்பும் குழந்தைகளோட பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா முதன்மையா வந்து பெண்களுக்காக பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. அது இல்ல இப்ப என்னன்னா பெண்கள் வந்து இங்க சுதந்திரமா நடமாட முடியல, இல்ல 10 மணிக்கு மேல வெளியில வர முடியல அப்படின்னா அதுக்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சரியான பார்வைதான். ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கருத்தை நம்ம கேட்கும் போது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆண்கள் எல்லாம் வெக்கி தலை குனியணும். ஏன்னா இல்ல கிளாப் பண்ணுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லன்னு பேசுறோம். அது காரணம் என்ன? பெண்களா? ஆண்கள் தானே. நாம ஒழுக்கமா இல்லாத காரணத்தினாலையும் நாம இங்க இருக்கிற எல்லாரையும் பொதுவா சொல்ல, அப்படி ஒழுக்க கேடா இருக்கக்கூடிய சில ஆண்கள்னால சில பேர்னால தானே இப்படியான ஒரு சூழல் இந்த சமுதாயத்தில் ஏற்படுது. அப்ப நம்ம பெண்கள் பத்திரமா இருக்கணும், பார்த்து போயிட்டு வாமா, பாதுகாப்பா இருமான்னு வீட்டுல சொல்லி அனுப்புறாங்களே, எத்தனை அப்பா அம்மாக்கள் தான் பையனை, தம்பி எந்த பொண்ணுகிட்டயும் வம்பு வளர்க்காத தம்பி, ரோட்ல நின்று பஸ் ஸ்டாண்ட்ல நின்று விசில் அடிக்காத தம்பி, ரோட்ல நின்று பொண்ணுங்களை பார்த்து எதுவும் கிண்டல் பண்ணாத தம்பி, வம்பு பண்ணாத தம்பின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த பொறுப்பு வந்து ஆண்களுக்கு இருக்குல்ல, அது நாம சரியா இருக்கணும்ல. அரசாங்கங்கள் இதை தடுக்கணும், சிசிடிவி வைக்கணும், மானிட்டர் பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும், கட்டாயமா உண்டு. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆண்களுக்கு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம தெரியப்படுத்துறோம். நாம எல்லாரும் அதை ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கணும். தப்பி தவறி கூட, தெரிந்தும் தெரியாமலும் கூட பெண்கள் பாதுகாப்புக்கோ அல்லது அவங்க அச்சுறுத்துற மாதிரியான எந்த செயல்களிலும் எந்த இடத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது. அது பெரிய தப்பு அப்படிங்கறத நம்மளுடைய பெற்றோர் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கறத இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சி மூலமா நாங்க தெரியப்படுத்துறோம்.